முதல்ல மனம் குத்தி பறவை, தேசிங் ராஜா, வெள்ளக்காரத்துறை, இப்போது இந்த திரைப்படம் தொடர்ச்சியாக அவருடைய இயக்கத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன். மொதல் படத்துலேருந்து சார் எப்போவுமே நான் உங்கள்கிட்ட கதை சொல்லணும், ஆஃபீஸ் வரீங்களா, நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுவார். ஒவ்வொரு முறையும் நான் வந்து அவருடைய ஆஃபீஸுக்கு போய் கதை கேட்கறதுக்காக போவேன். கதையை தவிர்த்து நல்லா பிரியாணி ஆக்கி போடுவார். அந்த பிரியாணி நல்லா சாப்பிடுவோம். அப்புறம் கூட நல்ல நான்வெஜ் ஐட்டம்ஸ் பல வகைகள் எல்லாம் செஞ்சு வைப்பாங்க, நல்லா சாப்பிடுவோம். அப்புறம் கதைன்னு சொல்ல ஆரம்பிப்பார் சார். கேட்பேன், தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். அப்படியே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஓடும். கதை சொல்லி பிடிப்பார். இதுதான் கதை அப்படின்னு சொல்லுவார். எனக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து ஒரு அப்படியே ஒரு தின் லைன் எடுத்துக்கிட்டு சார் வந்து இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இது வந்து ஒரு கதை அப்படின்னு வந்து சொல்லி அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காரு அப்படின்னு வந்து நினச்சி பார்த்தேன். பட் மனம் கொத்தி பறவை படம் எடுத்து பார்த்தோன்னே ஆனால் ஏதோ சொன்னார், ஆனால் பிரமாதமாக எடுத்தாரு அப்படின்னு வந்து தோணுச்சு. அந்த படமும் வெற்றி அடைந்தது. தேசிங் ராஜாவும் இதே மாதிரி தோணுச்சு, அந்த படமும் வெற்றி அடைந்தது. வெள்ளக்காரத்துறையும் இதே மாதிரி தோணுச்சு, அந்த படமும் வெற்றி அடைந்தது. அதே போல் சரணம் இருக்க பயமேனும் அப்படி தோணுது. பட் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு அந்த ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ஏற்படுது. எம்பட்டு இருக்குது ஆசை ஓ மேலே அழகா ஒரு வீட்டுக்குள்ள அழகா சிம்பிளா அந்த அது என்ன வராண்டாவிலேயே தண்ணியை ஊற்றி, ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலில் தான் பண்ண முடியும். ஜாலியாக அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே ஆளுக்கு ஒரு 2 உடனே தண்ணியை ஊற்றிக்கிட்டு எம்பட்டு இருக்குதுன்னு ஆள் மேலே மேலே விழுந்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, வெயில் இருக்கிறதே தெரியாது. அடிக்கிற வெயில் அப்படியே பறந்துடும். ஏன்னா மாட்டுக்கு தண்ணி இல்லை, ஆட்டுக்கு தண்ணி இல்லை, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ கெஞ்சி பார்த்தாச்சு, கோவனை கட்டி போய் தொங்குறாங்க, ஒரு கண்டுக்க மாட்டேங்கிறாரு. நான் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் வந்து ஒரே ஆர்டிஸ்ட் கூட படம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அது சூரி சார் கூட. இது என்னோட 3வது படம். இதுக்கு தாங்க நாங்கள் ஆசைப்படுறோம். எங்களுக்கு ஹீரோஸ் கூடலாம் நடிக்கணும், ஹீரோ காம்பினேஷன்லேயே நடிக்கணும் அப்படின்ற ஆசைலாம் இல்லைங்க. ஹீரோஸோட ஒரு நாள் அதிகமாக டேட் கொடுக்குற, ஹீரோஸோட ஒரு சீன் அதிகமாக நடிக்கிற, ஹீரோஸோட ₹1 அதிகமாக சம்பளம் வாங்குற காமெடியன்ஸ் கூட நினைச்சா போதும். உதய சார் ஃபோன் பண்ணி எப்படிதான் அண்ணே நான் கதை கேட்டேன், நீங்கள் கேட்டீங்களா எழில் சார்ட்டாரு. பிரதர் என்ன சொல்கிறீங்க, யார் கதை சொன்னா அப்படின்னு. இல்லை எழில் சார் தான் சொன்னேன். எழில் சார் கதை சொல்கிறாரா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அண்ணன் கூப்பிட்டாரு. போனேன், கதை சொன்னார். உண்மைக்கு நல்லா இருந்துச்சு. அண்ணே தயவுசெய்து நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லாதீங்கன்னா உண்மைக்கு இதில் கதை இருக்குண்ணேன்ட்டு. கதை இருக்கா, நான் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், எப்படி வருது என்கிட்ட இந்த பசங்க என்கிட்ட சொல்லிக்கலி எப்படி பிடிச்சிடுறான்ல அப்படின்றாரு. நிறைய விஷயங்கள் சொன்னால் நம்ப கூட முடியாது. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவர் ஆர்ட் டைரக்டர் நினச்சிட்டு இருந்தேன். அவர் எனக்கு தெரியல, ரெஜிஸ்டர் ஆகல. அவர் தான் ஆர்ட் டைரக்டர் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி அவர் கூப்பிட்டு செட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். அவரும் பண்ணார். அது ஒரு நாள் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு நாள் சாங் முடிஞ்சோடனே டேரக்டர்கிட்ட சொன்னேன், சார் அவர் மட்டும் நான் ஆர்ட் டைரக்டர் நினச்சிட்டு சார், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தெரியல சார். அப்படியா சார், சிஸ்டர் கேட்டார். அப்போ கேட்டேன், சார் யார் சார் அவர் பேர் என்ன சார்? அவர் பேர்லாம் எனக்கு தெரியாது சார். அவர் அது சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அது அவ்வளோ ஒரு கூலான ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே கிடையாதுங்க. எம்புட்டு இருக்கிற ஆசை வந்து பாவம் அந்த ஒரு பெரிய மனுஷர் என்ன சொன்னாங்க, அந்த ஒரு தண்ணி ஊற்றி அதில் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது அந்த அது பார்க்கறதுக்கு எவ்வளோ கூட்டம் வந்து தெரியுமா. நான் அந்த சாங் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்னோட இன்னொரு படத்தோட கேமராமேன்லாம் கிளம்பி வந்துட்டாரு, பாலசுப்ரமணியன் சார். ஸோ தேங்க்யூ ரஜினா. அந்த பாட்டு அவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு அவங்க ஒரு மெயின் ரீசன். இமான் என்னுடைய ஒரு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லலாம். படம் ஆரம்பிக்கும் போது 125 கிலோ இருந்தார், இப்போ 75 கிலோ தான் இருக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆமாம், எவ்வளோ ஒரு வந்து ஃபுட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, இங்கேருந்து பாம்பே போவோம் ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் மிக்ஸிங்காக. ஒரு 12:30 இருக்கும், அவங்க அதுக்குள்ளே வந்துடுவாங்க, அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. போகிற வழியில் ஒரு தாபா இருக்கும், அந்த தாபாவை விட்டால் அதுக்கப்புறம் திரும்பி வர முடியாது லஞ்சுக்கு. இவர் வந்து சார் டைம் ஆகி போச்சு, போயிடலாமா வாய்ஸ் மிக்ஸிங்கு, சாப்பாடு முக்கியமா நமக்கு வந்து வாய்ஸ் மிக்ஸிங் முக்கியமா நமக்கு அப்படின்னா, இல்லை சாப்பாடு தான் முக்கியம். ஸ்ரேயாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ரொம்ப செல்லம். ஆனால் அவங்க வந்து அவ்வளோ பெரிய சிங்கர், பட் இமான் கூட வந்து அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. கொஞ்சம் நான் வந்து வந்துட்டுருக்கேன், அந்த வேலை ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது, அப்போ நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. பார்த்தீங்களா, அவங்களே சொல்லிட்டாங்க. அப்புறம் இப்படி கேட்டால் இப்படி தான் சொல்லாமல் இருப்பாங்க அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு வந்து
அவ்வளோ அவர் இழைச்சதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா மற்ற பேர் இழைச்சா பரவாயில்ல, இவன் வந்து அப்படி வந்து வேறு எதுவுமே அவருக்கு இதுக்கே கிடையாது. முதல்ல வந்து கம்போசிங் முன்னாடி அவருக்கு வந்து ஒரு பிரியாணி போட்டுருவோம். ரொம்ப கோச்சிக்குவார் இல்லைன்னா. அடுத்த படத்தில் எப்படி மடக்கிறதுன்னு தெரியல.